இந்த கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ண சொன்னீங்களா சார்? ஆமா. இப்போ நம்ம வந்து நான் சர்ச் பண்ணும்போது எல்லாமே எனக்கு சிங்கப்பூர்ல தான் காமிச்சது. அதனால நான் வந்து கூகுள் கிளவுட் இன் இந்தியான்னு சர்ச் பண்ணேன். இல்ல இப்போ இந்த சைட்ல வந்து இப்போ இவங்க டொமைன்ல சர்ச் பண்ணா இவ்ளோ பேக் லிங்க் வருது. இப்போ அந்த கோர்ஸோட பேக் லிங்க் நம்ம போட்டோம்னா 3 பேக் லிங்க் தான் சார் காமிக்குது. ஸ்பெசிஃபிக் அது தேவையில்லை. நீங்கள் டொமைன் ஒரே மாதிரி தானே இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து போய் பேக்லிங்ஸ் கொடுக்கலாம். நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம அவங்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இப்போ அவங்க டொமைன் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணணுமா இல்லைன்னா நம்ம அந்த பர்டிகுலர் அந்த கோர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணணுமா சார்? ரெண்டுமே வச்சு அனலைஸ் பண்ணணும். ஆனால் இப்போ மோஸ்ட்டாக எனக்கு லிஸ்ட் அவுட் ஆனதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக அந்த லிங்க்கோட பேக் லிங்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 3, 7 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க டொமைன் லிங்க்குன்னு நம்ம சர்ச் பண்ணும்போது நிறைய வருது. டொமைன் இன்க்ளூடிங் சப் டொமைன்ஸ் தான் இது. மொத்தமாக அந்த ஹோம் பேஜ் மற்ற எல்லா பேஜும் சேர்த்து தான் இந்த லிங்க்ஸு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் எப்படி சார் நீங்கள் அவங்க 7 பேக் லிங்க் அப்படி இருந்தே அவங்க மேலே வர முடியுது, ரேங்க் ஆக முடியுது ஃபர்ஸ்டே? யார் 7 பேக்லிங்ஸ் வச்சுருக்கா? இதோ இப்போ நான் இந்த இதை தான் வச்சுருக்கேன். அங்க 2 பேக் லிங்க் தான் இருக்குதுல்ல, ஆனால் இவங்க மேலேயே ரேங்க் ஆகுறாங்க. காம்படிஷன் தாங்க. இப்போ ஒரு கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கீவேர்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கீவேர்டுக்கு ரொம்ப பெரிய காம்படிஷன் இருக்காது. அது இல்லாமல் டொமைன், இப்போ எக்ஸாம்பிள் டொமைன் ரேங்கிங், ஒரு டொமைன் ரேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சத்துக்கு மேலே அவங்க வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ அவங்க என்ன கீவேர்ட்ஸில் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணாலுமே அவங்களால வந்து ஈஸியாக ரேங்க் ஆகிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னேன், அமேசான் ஒரு பேஜ் போடுறோம், நம்ம ஒரு பேஜ் போடுறோம் அப்படின்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான்? அமேசான் தான் கொடுப்பான். கரெக்டாக? ஸோ அதே தான். ஸோ ஆல்ரெடி ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து அவங்க வந்து பேக்லிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி பேஜ் போடணும், என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எல்லாமே தெரியும். ஸோ பேஜ் போடுறாங்க. அதெல்லாம் அது லொக்கலேஷன், நீங்கள் போட்டுக்கிறது சென்னை லொக்கேஷன் கீவேர்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் பெரிய காம்படிஷன்ஸ் இருக்காது இந்த கீவேர்ட்ஸுக்குலாம். இல்லை, நான் இந்தியான்னு தான் சார் போட்டேன். கீவேர்ட் சென்னை தான் வச்சுருக்கீங்க இல்லையா? இல்லை, இந்தியான்னு போட்டேன் சும்மா. கூகுள் இல்லை கிளவுட் யூஆர்எல் கேட்குறேன். யூஆர்எல் புரியல சார். ஓகே, நீ இந்தியான்னு போட்டிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதான் சொல்கிறேன், பெரிய கீவேர்ட்ஸோட ரேங்கிங்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால கூட மேலே ரேங்கிங் ஆகலாம். இப்போ இந்த சைட்லையுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா டொமைன் ரேங்கிங் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக அந்த கோர்ஸோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 4 பேங்க் லிங்க் அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் மீதி இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் தான் இருக்குது. வேற எதுவுமே அவங்க வச்சிடல. வெறும் பிளாக் ஸ்பாட்டோட லிங்க் தான் மொத்தமாகவே வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு பிஸ்னஸ் லிஸ்டிங் அந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டாக வேறு எதுவுமே இல்லை. யாரை கேட்குறீங்க? இந்த இதை சார். அவங்க வந்து 7 லட்சம் பேக்லிங் பண்ணியிருக்காங்களப்பா. அந்த 7 லட்சம் பேக்லிங்ஸ் யார் எதில் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் சொல்கிறேன் சார். இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்ஸோட லிங்க் தான் இருக்குங்க சார். ஸோ அது இதில் ஷோ அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 தான் பேக்லிங்ஸ் தான் ஷோ பண்ணுவோம் காம்படிஷன் சீஸில். ஓகே சார். ஸோ இது ஒரு டொமைன் நீங்கள் பிளாக் ஸ்பாட் வருது, இதை எதில் பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வேறு டொமைன்ஸ் போட்டு அதில் என்ன கொடுத்துருக்கானோ அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டா இதை நீங்கள் ப்ரைஸிங் பண்ணி தான் நீங்கள் வாங்கி தான் ஃபுல் டொமைன் நீங்கள் செக் பண்ணணும். சரிங்க சார். அதாவது ஒருத்தவங்க வந்து ரேங்க் ஆகிறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க டொமைன் வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு எல்லா பேக்லிங்ஸும் அவங்க ரெடியாக போட்டு வச்சுருக்காங்க டொமைன்ஸில். ரைட்? ஸோ ஒரு பேஜை வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் போட்டு அவன் ஃபஸ்ட்டு வரல.
அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டொமைன் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு 10 லட்சம் பேக்லிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போகிற நியூ பேஜஸ் எதுக்குமே பேக்லிங்ஸ் தேவையில்லை. ஆல்ரெடி உங்கள் டொமைன்ஸில் ரேங்கிங் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ நியூவாக போகிற பேஜஸ் எல்லாமே வந்து அவன் ஆல்ரெடி பெரிய டொமைனாக மாறிடுச்சு. அது வந்து நல்ல ஒரு ரேங்கிங்கான வெப்சைட்டாக மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் என்ன வெப்சைட் நீங்கள் எந்த ஒரு பேஜ் போட்டாலும் கூகுள் நம்புவான். ஓகே இவங்க நல்லா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்க கான்செப்ட். புரியுது. ஸோ நியூ பேஜஸ் யாருமே கொண்டு வந்து காட்டல. அவன் ஆல்ரெடி நிறைய பேக்லிங்ஸ் போட்டு எல்லாமே 24,000 டொமைன்ஸில் போய் பேக்லிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும் போது இது ஓகே இவங்க பெஸ்ட்டாக தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு காட்டலாம். நியூ டொமைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கீழே காட்டுவாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் அவங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லைன்னா அதுவும் கீழே போக தான் செய்யும். சரிங்க. இந்த டொமைன் ரேட்டிங் எதை பேஸ் பண்ணி சார் வருது? இப்போ நம்ம ரேங்க் ஆகுறாங்களா அதை பேஸ் பண்ணி தானே? இது thousands ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குப்பா. பேக்லிங்ஸ் இருக்குது, ஸ்பீடு இருக்குது, உங்களோட கண்டென்ட் என்ன இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வச்சு தான் டொமைன் ரேங்கிங் மாறும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அவங்க உள்ள வந்து எவ்வளோ நேரம் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பவுன்ஸ் ரேட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு வந்து மாறும். சரிங்க சார். அப்புறமா இந்த மாதிரி டாப் 10 இந்த மாதிரி போடுறாங்களா சார்? இந்த மாதிரி பைத்தான் இதெல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம போட முடியாதுல்ல சார்? ஸோ இதெல்லாம் வந்து பெய்டு பேக்லிங்ஸ். பெய்டா? ஓகே ஓகே சரிங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து யார்கிட்ட பே பண்ணி இந்த மாதிரி எழுத சொல்லி அவங்களுடைய ஃபர்ஸ்ட்ல போட சொல்லி வாங்குவாங்க. இல்லாத பட்சத்தில் அவங்களே எழுதும் போது கொஞ்சம் பாப்புலராக இருக்க பீப்புள்ஸ்கிட்ட வந்து அவங்களே வந்து பேக்லிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வாங்குறது. ஸோ இது வந்து அவங்க ஹோஸ்டிங் எல்லாம் அவங்க போட்டிருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டேரக்டாக போய் பே பண்ணி வாங்க முடியாது. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுறது நம்ம டேரக்டாகவே நம்மளோட பேக்லிங்ஸை கொடுப்பாங்க. சரிங்க. எஸ். வேற அவ்வளோதான் சார். ஓகே. ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்கள் பேக்லிங்ஸை பற்றி எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம போகிறது எல்லாமே தெரிஞ்சது இல்லையா? தெரியுது சார். ஓகே குட். நெக்ஸ்ட் என்ன டாபிக் நம்ம பார்க்கணும்? அல்காரிதம். இது பார்த்தாச்சு சார். ஓகே. கூகுள் அல்காரிதம்ஸ். ஸோ நார்மலாக வந்து ஒரு கூகுள் சர்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நார்மல் கீவேர்ட்ஸை வச்சு ஒரு கீவேர்ட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் இருக்குதோ அதெல்லாம் வச்சு ரேங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் கூகுள் வந்து ஒர்க் ஆச்சு. பட் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா கீவேர்ட்ஸ் மட்டுமே ஒரு பேஜஸில் வந்து டம்ப் பண்ணி அதை ரேங்க் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ராட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் தடுக்கிறதுக்கு அல்காரிதம்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க கூகுள். ஸோ ஒவ்வொரு அல்காரிதமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேண்டா அல்காரிதம், ரைட்? ஸோ அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுங்க பேண்டா அல்காரிதம்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, சரிங்களா? கிளாசிஃபிகேஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு டொமைனோடைய யூஆர்எல் எப்படி இருக்குது, அது என்ன ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள கண்டென்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக பேண்டா அப்படிங்கிறது நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா பேண்டா பார்த்துருக்கீங்களா? டெடிபியர் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமான சைஸஸில் இருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணாங்க. லோடிங் ஸ்பீடு இல்லாத எல்லா வெப்சைட்டையுமே ரேங்கிங்லேருந்து கீழே கொண்டு வந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு அல்காரிதமுடைய நேம் பேண்டாங்கிறது. நீங்கள் பேண்டா அப்படின்னாலே கொஞ்சம் சைஸ் ஓவர் சைஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஓவர் சைஸ்டு வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ரேங்கிங்ஸ்ல இருந்து கம்மி பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு?
பென்குயின் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பென்குயின் பத்தி நார்மலா உங்களுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலா? ஸோ அது வந்து ஒரு பேர்ட்ஸ் வகையை சேர்ந்தது தான், ஆனால் அதை பார்க்க முடியாது. ஆ சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு வெப்சைட்டு தான். ஆனால் வெப்சைட் எல்லாம் வந்து பெருசாக லோட் பண்ண முடியாது, அதுக்குள்ள பெரிய கண்டென்ட் இருக்காது. ரைட். ஸோ இவங்களும் வெப்சைட் தான், பட் ஆனால் உள்ள வந்து யூஸ்ஃபுல்லான எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத பட்சத்தில் அது எல்லாத்தையுமே ஃபில்டர் அவுட் பண்ணி ரேங்கிங்ஸ் வந்து கீழே கொண்டு வந்து வந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பேக்லிங்ஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ ஆனால் வந்து அவங்க பேக்லிங்ஸ் யார்கிட்ட பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பேக்லிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யார்கிட்ட போய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களே அவங்க ஒரு ஓன் வெப்சைட்டை வாங்கி அவங்களுக்குள்ளேயே பேக்லிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே வந்து பென்குயின் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக வளரக்கூடியது. எம்ஏ சிங்கிளாக எங்கேயுமே பார்க்க முடியாது, அது ரொம்ப கூட்டமாக இருக்கும். ரைட். ஸோ அதே மாதிரி பேக்லிங்ஸ் வந்து ரொம்ப கூட்டமாக வந்து அவங்களோட வெப்சைட்டை அவங்களே வாங்கி ஒரே ஹோஸ்டிங் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்குள்ளேயே அவங்க நிறைய பேக்லிங்ஸை ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஒரு பென்குயின் அல்காரிதம் ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து பேக்லிங்ஸ் வந்து உங்கள் ஒரே ஹோஸ்டிங்கில் அதிகமான பேக்லிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஸ்பேமாக மாற்றலாம். இப்போ பிரியா இருக்காங்க, ஒரு பிரியா வந்து ஒரு இன்னொரு டொமைன் வாங்குறாங்க. டொமைன் வாங்கி இவங்களுக்கு பிரியா இருக்கிற எல்லா டொமைன்ஸ்ல உள்ள பேக்லிங்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு டொமைன்ல வாங்கி அவங்க பேக்லிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இது ஸ்பேம். அப்படியே ப்ரொவைட் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ அதை அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுதான் வந்து பென்குயின் அல்காரிதம். ஸோ இதை நீங்கள் படித்து பாருங்க, அது அவங்க ஈஸியாக புரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நேமோட வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஹம்மிங் பேர்ட் அல்காரிதம் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, ஹம்மிங் பேர்ட் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். ஓகே. ஸோ ஹம்மிங் பேர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு வந்து இருக்கும், அது அதோடைய சத்தம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வேர்டிங்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஹம்மிங்கோடைய கண்டென்ட்ஸ், அதாவது நம்மளோட வெப்சைட்ஸோடைய கண்டென்ட் வந்து எவ்வளோக்கு வந்து யூஸ்ஃபுல்னஸ் அதிகமாக இருக்குதோ. எக்ஸாம்பிள், ஒரு கீவேர்ட்ஸ் வந்து ஒரு பேக்லிங் ஒரு கண்டென்ட் எழுதுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டூல்ல நீங்க எந்த டூல்ல செக் பண்ணி பார்க்கும் போதோ அதோட ஏஜ் ஃபேக்டர்ஸ் வந்து செக் பண்ண முடியும். ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு 10 இயர்ஸ் மேல ஒருத்தவங்களுக்கு படிச்சா புரியும், 20 இயர்ஸ் மேல ஒருத்தவங்களுக்கு படிச்சா அது புரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏஜ் கேட்டகரியா கண்டென்ட் பிரிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு எந்த கண்டென்ட்டுமே வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே 10 இயர்ஸ்க்கு மேலே படித்தாலே புரியுற மாதிரி கண்டென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் புரியுற மாதிரி கண்டென்ட்ஸ் இருந்தால் அந்த அந்த கண்டென்ட்டை வந்து ஈஸியாக ரேங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்மிங் பேர்ட் அல்காரிதம்ஸோடைய மெயின் கோல். சரிங்களா? தென் வேற என்ன அல்காரிதம் இருக்குது? மொபைல் ஃப்ரெண்ட்லி அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருந்துச்சு. நிறைய வெப்சைட்ஸில் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி எதுவுமே இல்லை. ஸோ வெப்சைட் வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் ஆகும், ஆனால் மொபைலில் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மொபைல்ஸில் வந்து யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 2015 வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் மொபைலில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய மொபைல்ஸோடைய வெப்சைட்ஸ் எதுவுமே வந்து என்ன சொல்றது அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ரைட். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒர்கனைச்சாங்க. ஸோ கண்டிப்பாக மொபைலில் வந்து உங்கள் வெப்சைட் வந்து பெஸ்ட்டாக ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் கொண்டு வராங்க. அதுதான் மொபைல் ஃப்ரெண்ட்லி அல்காரிதம். சரிங்களா? அதில் கண்டிப்பாக அவங்க வந்து மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்ஸ் எல்லாமே பக்காவாக ஷோ ஆகணும், ஸ்பீடு வைஸ் எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் கொண்டு வராங்க. அப்படி மொபைலில் யார் யார் ரேங்கிங் ஆகலையோ மொபைல்ஸ் ரேங்கிங்ஸ் தனியாக மாற்றுறாங்க. டெஸ்க்டாப் ரேங்கிங் வேறையா இருக்கும், மொபைல் ரேங்கிங் தனியாக இருக்கும்.
ஸோ மொபைல் ரேங்கிங் தனியாக இருக்கனால உங்களுக்கு மொபைல்ஸில் யார் யாரெல்லாம் ரேங்கிங்ஸ் யாரெல்லாம் ஒரே கீவேர்டு தான் டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு 10வது இடத்துல ஷோ ஆவாங்க. அதே கீவேர்டு மொபைலில் செக் பண்ணி பார்க்கும்போது 20th இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு மாற்ற முன்னால மொபைல் ஃப்ரெண்ட்லி அல்காரிதம் கொண்டாந்தாங்க உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா ரேங்க் ஆகுறோம்ல சார் டெஸ்க்டாப்லயும் மொபைல்லையும். இப்போ இந்த டைம்ல நம்ம எப்படி எஸ்ஆர்பி அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க? சிம்பிள், டெஸ்க்டாப்னு ஒன்று போடுங்க, மொபைல்னு ஒன்று போடுங்க. இல்ல மொபைல்ல செக் டெஸ்க்டாப் பண்றதுக்கு நான் கேக்குறேன். இப்போ நம்ம 10 பேஜஸ் அன்னைக்கு நம்ம பார்த்தோம் வருதா இல்லையான்னு. இப்போ அதே மாதிரி மொபைலையும் செக் பண்ணணுமா? மொபைலில் நம்ம மொபைலில் உட்காந்து செக் பண்ணலாம் ரியல் டைம். அப்படி இல்லை அப்படின்னா கூகுள் அடுத்த ஒரு டூல் இருக்குது, நம்மளுக்கு ஆட்வேர்ட்ஸ் சொல்லி தரமோ சொல்றாங்க உங்களுக்கு அந்த இதை. சரிங்களா? இல்லாட்டா நீங்கள் பெய்ட் டூலில் நீங்கள் போடுறீங்கல்ல, பெய்ட் டூலில் நம்ம இந்த பார்த்தோம்னா ரேங்கிங் டூல், அதுலேயே மொபைல் டிஸ்டம் தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. ரோபோட்ஸ் அதுவே வந்து சர்ச் பண்ணி உங்களை காட்டிடும். சரிங்களா? குட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ரேங்க் பிரெயின் அப்டேட் பண்ணுங்க. இது அல்காரிதம்னா ஒரு பெரிய அல்காரிதம்ஸா இல்லாம ஒரு அப்டேட்டா ப்ரொவைட் பண்றாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸ்ல அப்டேட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன போட்டிருக்காங்க? ஸோ லாங் டெயில் கீவேர்ட் சர்ச்சஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் சர்ச்சஸ்ல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்றாங்க ரேங்க் பிரெயின்ல. ஸோ இது நிறைய படிச்சீங்கன்னா நிறைய சின்ன சின்ன நுணுக்கமாக நிறைய பார்த்து அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா ரேங்க் பிரெயின் அப்படிங்கிறது வந்து எஸ்சிஆர்எஃப் ரிசல்ட்டில் இருக்கிற வெப்சைட்ஸ் வந்து ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப 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 மைன்யூட்டாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரைட்? ஸோ எல்லாருமே ஃபோக்கஸ்ட், எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் பேஸில் யார் வந்து சர்ச்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமாக வெப்சைட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனால உங்களோட கீவேர்ட் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து மாற்றலாம் 2% சொல்லிட்டு. ரொம்ப அதிகமாக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான எல்லா விஷயத்தையுமே வச்சு ரேங்கிங்ஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2018 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 20th பேஜ் போனாங்க. ஒன்லி பேக்லிங்ஸ் வச்சு மட்டுமே நாங்கள் ரேங்க் பண்ண போறது கிடையாது இனிமே. ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். அதான் நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி தான். நம்ம ஒரு டெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், உள்ள கண்டென்ட் இருக்கணும், பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டிருக்கீங்களா, உங்க ஸ்பீடு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ ப்ளஸ் வந்து அனலைஸ் அந்த பாட் ரேங்க் பாயிண்ட் அப் டாட் என்ன பண்ணுது, கண்டென்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து பக்காவா எது வந்து பக்காவா எழுதியிருக்காங்க, எது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதை ரேங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அப்டேட்ஸ் நேம் வந்து ரேங்க் பிரெயின் அல்காரிதம். சரிங்களா? பிளஸ் வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண சொல்லி இந்த அப்டேட்ல சொன்னாங்க. ஏன்னா அந்த லாங் டெயில் கீவேர்ட்ஸை யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பேஜஸே என்கிட்ட இல்லை, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருமே பண்ணாங்க. ஸோ அது ரேங்க் பிரெயின் அல்காரிதம் படி ஒரு அப்டேட். தென் வேற என்ன இருக்குது? பேர்ட் அல்காரிதம் அப்டேட். இது ஒரு அல்காரிதம்ஸோட அப்டேட்ஸ் தான். சரிங்களா? இதுல மெயின் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ரெலவென்ட் லிங்க்ஸ். சரிங்களா? பெட்டோடைய ஃபுல் ஃபார்ம் போடுங்க. Okay, bidirectional encoder representation from the transformers. Yes. ஸோ இதோடைய மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்டெக்ஸ்டட். அதாவது நம்ம ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஒரே நிமிஷங்க.
இப்ப எக்ஸாம்பிள் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ரேங்க் ஆக இருந்துச்சு. என்னன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு சினோனிம்ஸ் வச்சு எழுதியிருப்பாங்க. ஒரே ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் வச்சு மட்டுமே எழுதியிருக்கவங்க தான் ரேங்க் பண்ணாங்க. பட் சில பேர் வந்து கண்டென்ட் வந்து கீவேர்ட்ஸ்க்காக எழுத மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக எழுதுவாங்க. ரைட். ஸோ அவங்க கீவேர்ட்ஸ்க்காக எழுதுனா மட்டும் தான் ரேங்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் நிக்கல. கஸ்டமர்ஸ்க்காக கண்டென்ட் எழுதுங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்குது, அவங்க நல்லா ரீட் பண்றாங்க, அவங்களோட வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நான் அவங்களையும் வந்து ரேங்க் பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு இந்த பெட்டோடைய ஆல்காரிதம்ஸ் வந்து என்கோட் பண்றாங்க. இப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டுக்கு 10 சினானிம்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த வேர்டிங்ஸோட சினானிம்ஸ் எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறான். ஸோ அதில் வந்து எந்த ஒரு நீங்கள் வேர்ட்ஸில் எழுதினாலும் எல்லாத்தையுமே அந்த பாட்டில் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு எஸ்சிஆர்எஃப்ல சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? குட். இதை வந்து நீங்கள் டெக்னிக்கலாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஜஸ்ட் உங்க புரியுறதுக்காண்டி ஒரு கிளம்ஸாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக் இருக்கு? ஓகே, லோக்கல் பிஸ்னஸ் இஸ் ஈவன் as கூகுள் மேப் டெக்னிக்ஸ். கூகுள் மேப் ஏதாவது லொக்கேஷனில் ஏதாவது ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? புரியல சார். கூகுள் மேப்பா? மேப்பிங் எதுவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? சும்மா அந்த லிங்க் எடுத்து அந்த காண்டாக்ட் பேஜில் போட்டிருக்கோம், ஐ ஃப்ரேமில். இல்லை, ஒரு லிங்க் எடுத்து போட்டிருக்கீங்க. ஓகே. ஆமாம். அவங்க ஜிமெயில் போங்க. 9 டாட்ஸ் இருக்கா? ஆமாம் சார். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் மை பிஸ்னஸ் ஏதாவது ஆப்ஷன் காட்டுதா? இல்லை. ஓகே, கூகுள் மை பிஸ்னஸ் அடிங்க சர்ச்சில். business.google.com கீழே எது சார்? இது ரெண்டுங்க வருது. ஓகே. சிங்கப்பூர்ல .sgன்னு இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணணும். நம்ம google.comல ப்ரொஃபைல் கிரியேஷன்ஸ்ல போய் கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? 2 விதமாகவும் பண்ணிக்கலாம். இல்லை, சர்ச் மாதிரி இருக்கு. இதுலயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க அதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இதுல தான் மறுபடியும் அது வந்து நிற்கும். சரிங்களா? சரிங்க. டைப் பிஸ்னஸ் ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க, அது ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கல இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போனால் கூகுள் மேப் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறோங்க. சரிங்களா? மக்கள் எல்லாம் சர்ச் பண்ணுறாங்க, அந்த மேப் எப்படி கிரியேட் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். சரிங்க. ஓகே. ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஷாப் இருக்குதா? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஷாப் எது இருக்குதா? இல்லை நீங்கள் எதுவும் ஷாப் எதாவது ஓப்பன் பண்ணணுமா? இருக்கு சார், எங்க பக்கத்துல ஷாப்ஸ். இல்லை, நான் இப்போ சென்னையில் கேட்குறேன். சாரி, உங்களுடைய லொக்கேஷனில் எது ஷாப், உங்கள் வீட்டோட ஷாப், உங்கள் ஓன் பிஸ்னஸ் அந்த மாதிரி எதுவும் நடத்துறீங்களா? இல்லை சார். இல்லை. சரி, நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு கடை நேம் போட்டுக்கோங்க, ஸ்ட்ரீட் அட்ரஸ், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்ட்ரீட் அட்ரஸ் போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கிரியேட் பண்ணிப்போம். சரிங்களா? ஓகே, ஒரு பிஸ்னஸ் நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. பிரியா பொட்டிக் ஷாப் கொடுங்க. அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தா கொடுங்க. பியூட்டி சலூன்.
So do you want to add a location customers can you set? So example ஒரு ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் விசிட் பண்ணணுமா இல்ல நான் ஜஸ்ட் ம் ஆஃபீஸ் ரூம் மட்டும் தான் வச்சிருக்கேனா அப்படிங்கறது தான் அது சொல்றாங்க. சரிங்களா? எஸ் கொடுத்துக்கோங்க. ம் விசிட் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுங்க. விசிட் இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்ட்ரீட் அட்ரஸ் சும்மா டம்மியோ அட்ரஸ் கொடுங்க. பின்கோடு மட்டும் கரெக்டாக கொடுங்க. ஃபுல் அட்ரஸ் பக்காவாக கொடுக்கணும். சரிங்களா? புதுசாக நீங்கள் ரெடி பண்ணுற ம் மாதிரி இருந்தீங்கன்னா. சரிங்களா? ம் ஸோ இது ம் மேப் சரி லொக்கேஷன். மேப் எங்க இடத்துல வந்து செட்டாக வைக்கணும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதை ட்ராக் பண்ணி ம் கரெக்டாக வைக்கணும் நீங்கள் அந்த இடத்துல. ம் இது நெக்ஸ்ட் கொடுங்க. ட்ராக் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணீங்கன்னா மூவ் ஆகும். சரிங்களா? ம் ம் ஸோ நீங்கள் வந்து ஹோம் டெலிவரி இது பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ஆமாண்ணா எஸ் கொடுக்கணும். இல்லை நான் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பேக் போகலாம். ம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்கள் ஃபோன் நம்பர் ப்ரொவைட் பண்ணணும். எஸ் கொடுங்க. ஓகே. ஸோ வெரிஃபிகேஷன். ஸோ 2 விதமான வெரிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? ஃபோன் ம் வெரிஃபிகேஷனு. இந்த லொக்கேஷனில் உண்மையிலே உங்கள் கடை இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ம் போஸ்டலில் 12 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு ஒன்று வரும். ம் அந்த போஸ்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்ல வந்து ஒரு நம்பர் இருக்கும். அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ம் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டோருடைய லொக்கேஷன் வந்து விசிபிளாக எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகிடும். ம் சரிங்க சரிங்களா? ம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸு நார்மலாக நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நார்மலாக நம்ம டேரக்டரிஸில் போய் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா? ஃபோட்டோஸு, ம் ம் இமேஜஸ், உங்களோட லொக்கேஷன்ஸ் எதுவும் மாற்றினா மாற்றிக்கலாம். உங்களோட யாருக்காவது ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சரிங்களா? ம் ஸோ அந்த ம் கூகுள் சரி ப்ரொஃபைல் மேனேஜரை வந்து நம்ம அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம. ம் ஏன் இங்கே போகுது? அதான் தெரியல சார். ஸோ மார்க்கெட் பண்ணணும்னு கொடுத்தீங்களா? இல்லை சார் கண்டினியூ தான் கொடுத்துட்டு வந்தேன். அங்கே பேக் பண்ணும். ஸ்கிப் கொடுங்க. ஸோ கஸ்டமர்ஸ் கான் சி யூஸ் நீ ம் வந்து வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி காட்டுறான். கரெக்டுங்களா? இதுதான் ப்ரொஃபைல் ம் மேனேஜர். ம் இதில் வந்து எடிட் ப்ரொஃபைல், ரீட் ரிவ்யூஸ், மெசேஜஸ், ஆட் ஃபோட்டோ, பெர்ஃபார்மன்ஸ், அட்வர்டைஸ்டு, ஸோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சர்வீசஸ்ஸு. ஸோ இதில் செக் பண்ணி பாருங்கள். எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் நேம் நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேம்ஸ் எதுவும் சேஞ்ச் ம் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் லொக்கேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றுறது, ம் கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குறது எல்லாத்தையுமே அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சரிங்க இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணுற எல்லா இடத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பெரிய விஷயம் கிடையாது. நார்மலாக உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது தான். சரிங்களா? ம் ரீட் ரிவ்யூஸில் போய் ரீட் ரிவ்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அதில். ம் கொஸ்டின் யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுறது, அப்டேட்ஸ், ஆஃபர்ஸ் ஏதாவது போடுறீங்கன்னா போஸ்ட் போடலாம் அதில். ம் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் அதாவது நீங்கள் அதோட அட்மின் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ அதில் எல்லா ஃபுல் கண்ட்ரோலும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நாளைக்கு க்ளோஸ் ம் பண்ணுறீங்கன்னா இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெமெண்ட்டில் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கடையை அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ம் சரிங்களா? ம் ஓகே சரிங்க குட். ஸோ இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அந்த இதில்? இல்லை சார். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. இது பெரிய ஏன்னா அது பெரிய டைம் ஸ்பெண்ட் அளவுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் சொல்கிறேன். சரி ம் சரி. குட். நெக்ஸ்ட் வேறு என்ன